Sensanilai! Yes! Out! Us. Yo. Come on, day. Come on, left hand side, sit down. My cash out. Sound. See. Cool. Look. It's. Two. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஷாலினி. ஓகே, இப்போ நம்ம ஷாலினி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த கத்தி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கத்தி. இந்த கத்தியில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் சொருகி இதில் கிக் பண்ணி அந்த ஆப்பிளை கட் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்டீல் கத்தியில் இந்த ஆப்பிள் சொருகி வச்சுருக்காங்க. இந்த கத்தியில் ஆப்பிளை வந்து அவங்க கிக் பண்ணி ரெண்டாக கட் பண்ண போகிறாங்க. அது எப்படி கட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த கிக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கால் கட் ஆகிடும். ரொம்ப கவனமாக பண்ணணும். நிறையா நாட்கள் பயிற்சிக்கு அப்புறம் தான் இது பண்ண போகிறாங்க. நமக்காக இது பண்ணி காட்ட போகிறாங்க. பிரத்யேகமாக எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சித்திராஜ் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் ஷாலினி வந்து நமக்காக அந்த ஆப்பிள் கட் பண்ணி காட்டுறாங்க. அருமையாக கட் பண்ணாங்க. ஒரே கிக்கில் இந்த ஆப்பிள் 2 துண்டாக போயிடுச்சு. ஏன்னா கத்தி கிக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னா காலே கட் ஆகிடும். அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இது. ரொம்ப அருமையாக பண்ணாங்க. இவர் இங்கே பார்த்திங்க அப்படின்னா எத்திராஜ் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டு கிளின்டன். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 அடி உயரத்தில் ஒருத்தர் இந்த ஓட்டை பிடிச்சிட்ருக்காரு. இதை வந்து கிக் பண்ணி உடைக்க போகிறாரு. எப்படி உடைக்கிறாருன்னு பார்க்கலாம்.
முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எத்திராஜ் மாஸ்டர் முதுகில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்பரால் அடிக்க போகிறாரு. அந்த ரீப்பரோட அளவு பார்த்தீங்கன்னா 6 அடி 1 இன்ச்சு கொண்ட அந்த ரீப்பரால் அடிக்க போகிறாங்க எத்திராஜ் மாஸ்டர் முதுகில். பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்ற மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 12 அடி 15 அடி கொண்ட ரீப்பரை தான் அடிச்சிருப்பாங்க. இப்போ முறையாக இவர் 6 அடி கொண்ட ரீப்பர் அடித்து நமக்காக சவால் நிகழ்ச்சியில் சாதிச்சு காட்ட போகிறாரு. எப்படி சாதிக்கிறாருன்னு பார்க்கலாம். ஒரே அடியில் அந்த ரீப்பர் உடஞ்சிருச்சு. சூப்பராக பண்ணார் மாஸ்டர். இப்போ நம்ம எத்திராஜ் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக சவால் நிகழ்ச்சியில் ஒரு வித்தியாசமான சாகசத்தை நிகழ்த்தி காட்ட போகிறாரு. அவருடைய அப்டமனில், அவரோட முதுகில், அப்புறம் அவரோட கால்களில் 2 கால்கள்லையும் ரீப்பர் அடித்து உடைக்க போகிறாரு. இந்த ரீப்பரோட அளவு என்ன அப்படின்னா, இந்த ரீப்பர் 1 இன்ச்சு கொண்ட ரீப்பர், அது இல்லாமல் 6 அடி. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 12 அடி 15 அடி கொண்ட ரீப்பரை தான் அடித்து உடைப்பாங்க. நம்ம மாஸ்டர் நம்ம நிகழ்ச்சிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சைஸ் கொண்ட ரீப்பரை வச்சு அவர் உடம்புலையும் அவருடைய கால்கள்லையும் அடித்து உடைக்கிறாரு. நம்ம சவால் நிகழ்ச்சிக்காகவே இது வந்து அவர் பிரத்யேகமாக செஞ்சு காட்ட போகிறாரு. எப்படி காட்டுறாரு, எப்படி நிகழ்த்துறாருன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட மாஸ்டர் காலில் வந்து அந்த ரீப்பரை அடித்து உடைக்க போகிறாங்க. முதல்ல வச்சுட்டாங்க, ஒரு ரீப்பரை அடித்து உடைச்சாங்க. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்த காலில் உடைக்க போகிறாரு. உடைச்சாரு. 2 காலில் 2 ரீப்பர் அடித்து உடைச்சிட்டாங்க. இப்போ நம்ம எத்திராஜ் மாஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை நமக்காக பண்ணி கட்ட போகிறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்டமனில் நிறைய பேர் நிறைய சாகசங்கள் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து முதுகில் அடிக்கிறதும் பார்த்துருப்பீங்க, அப்புறம் கால்கள் அடிக்கிறதும் பார்த்துருப்பீங்க. நம்ம மாஸ்டர் வந்து இது எல்லாத்தையும் மீறி அவர் தலையில் அந்த ரீப்பர் அடித்து உடைக்க போகிறாங்க. அது எப்படி மாஸ்டர் சாகசமாக செஞ்சு காட்ட போகிறாருன்னு தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இப்போ மாஸ்டருடைய நடு மண்டையில் இந்த ரீப்பரை வச்சு அவர் அடிக்க போகிறாரு. எப்படி அடிக்கிறாரு, அந்த ரீப்பர் எப்படி உடைய போகுதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரே அடி ரீப்பர் 2ஆக பிளந்துருச்சு. ரொம்ப அருமையாக பண்ணார் மாஸ்டர், ரொம்ப அருமையாக பண்ணார் மாஸ்டர். இப்போ இந்த மண்ணில் அடித்து உடைச்சாங்களேங்க மாஸ்டர், அப்போ எப்படி இருந்துச்சு மாஸ்டர் உங்கள் ஃபீல்? எந்த ஃபீலிங் எனக்கு தெரியலைங்க. நார்மலாக இருக்கிறேன். இப்போ உடம்புல ஒரு 7 இடத்துக்கு அடித்தாங்க, 7-8 இடத்துக்கு அடிச்சிருக்காங்க. அடித்ததில் எனக்கு எந்த ஃபீலிங்குமே தெரியல. நார்மலாக இருக்குது. சும்மா குப்பையை தட்டி விட்டு போன மாதிரி இருக்குது. இப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு மாஸ்டர். நீங்கள் தலையில் அடிக்கன்னு சொன்னோன்னே ரொம்ப பயந்துட்டோம். நம்ம சவால் நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப சூப்பராக சவால் பண்ணிங்க மாஸ்டர். ரொம்ப நன்றி மாஸ்டர். சரிங்க, ஓகே தேங்க்ஸ். எங்களுக்கு வந்து எங்கள் கராத்தே கிளாஸை வந்து இங்கே கருங்கல்பாளையத்தில் வந்து இன்றைக்கி 18 வருஷமாக கராத்தே கிளாஸ் இங்கே நடத்திட்டு இருக்கிறேன். நான் இன்றைக்கி 1981 கராத்தே ஃபீல்டில் நான் இருக்கிறேங்க. இன்றைக்கி வரைக்கும் நேஷனல் லெவலுக்கு என்னுடைய பிள்ளைகளை வந்து இன்றைக்கி டெவலப் பண்ணி கூட்டிகிட்டு போய் உலக லெவலில் ப்ரைஸ் வாங்குற அளவுக்கு சாதனைகள் படைத்து இன்றைக்கி டிவிலாம் போட்டு பேப்பர்லாம் போட்டு எடுத்துருக்குறேங்க. மேற்கொண்டு இன்னும் மேலே நான் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் உங்களை மாதிரி இருக்கிற நண்பர்கள் எங்களுக்கு வந்து உற்சாகத்தை கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நான் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும். இதேபோல் நான் இன்றைக்கி 27 வருஷமாக கராத்தே ஃபீல்டில் இருந்து என்னுடைய வயதுக்கு இந்த அளவுக்கு நான் செய்யணும்னு நினச்சி இதுக்கு மேலே செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய வயது என்னன்னாக்கா 45 வயசு ஆகிடுச்சு. ஓகே மாஸ்டர், உங்களுடைய வளர்ச்சி வந்து மென்மேலும் வரணுங்கிறதுக்காக எங்கள் சார்பாகவும் ஸ்ரீ கிருஷ்ணா டிவி சார்பாகவும் உங்களை கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி மாஸ்டர், சூப்பராக பண்ணீங்க.